உடல் உறுப்பு தானம் கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஒரு சர்ச்சையான கேள்விதான். அறிஞர்களுக்கிடையே நிறைய மாற்று கருத்துடைய ஒரு செய்தியாகவும் இது பார்க்கப்படும். நேரடியா உடல் உறுப்பு தானம் செய்யலாமான்னா நேரடியா அதுக்கு நம்ம செய்யறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. குரான்ல எங்க தேடினாலும் கிடைக்காது, ஹதீஸ்ல எங்க தேடினாலும் கிடைக்காது, நேரடியா ஆதாரம் கிடையாது. எப்போ இதை நம்ம கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னா, நிர்பந்தமான காலகட்டங்கள்ல ஒரு உயிரை வாழ வைப்பதற்காக வேண்டி நம்ம இதை செய்யலாமா அப்படின்னா வேற சில செய்திகளை வச்சு இது ஆதாரமா இதை எடுக்கலாம், இது தானம் செய்யலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். உயிரோடு இருக்கும்போது நம்ம செய்ய முடியாது. உயிரோடு இருக்கும்போது நம்ம தானம் செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப கிட்னி 2 இருக்கு, ஒரு கிட்னி எடுத்து கொடுத்துட்டா கூட இன்னொரு கிட்னி இயங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மருத்துவர் அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கு முடியும் முடியாது எல்லாம் சொல்லி மருத்துவருடைய ஆலோசனை அடிப்படையில வாய்ப்பு இருந்தால் உயிரோடு இருக்கும்போது கிட்னியை மட்டும்தான் தானம் செய்ய இயலும். வேற எதுவும் கொடுக்க முடியுமா? வேற எதுவும் பெரும்பாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி, எதையுமே செய்ய முடியாது. அப்ப இந்த ஒன்னை தவிர்த்து, ஏன்னா அல்லாஹ் அது மட்டும் 2 படைச்சிருக்கான், கிட்னி மட்டும் 2 படைச்சிருக்கான். ஒண்ணுதான் ஒரு நேரத்துல இயங்கும், ஒண்ணு சும்மா நல்லா ஸ்டெப்னி மாதிரி கூட தான் இருக்கும், இன்னொன்னு இயங்காது. அந்த ஒண்ணு இயக்கம் எப்ப குறையுதோ அப்பதான் இன்னொன்னு இயங்கும். இதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பேர் அற்புதத்தை பண்ணி வச்சிருக்கா பாருங்க. இது டபுளா கொடுத்து இது ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒர்க் ஆகும். இந்த ஒர்க் ஆகுறது எப்ப ஸ்டக் ஆகுதோ எப்ப ஸ்டாப் ஆகுதோ அப்ப இன்னொன்னு ஒர்க் ஆகுற மாதிரியான செட்டப்பை இறைவன் செஞ்சு வச்சிருக்கிறான். தேவை ஏற்பட்டால் நிர்பந்தமான நேரங்கள்ல இவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லுகிற ஒரு வசனத்தை மையப்படுத்தி நாம இந்த ஆதாரங்கள் எடுத்துக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான், ஒரு மனிதரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்தோர் போலாவார். ஒரு மனிதரை கொலை செய்தால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொன்ற பாவியாவார். அவர் கொலை பண்ணாருன்னா எல்லா சமூகத்துல உலகத்துல உள்ள எல்லாரையும் கொலை பண்ண பாவத்துக்கு உரியவர்னு அல்லாஹ் குரான்ல ஒரு வசனத்தை சொல்றான். அப்ப ஒருவரை வாழ வைத்தால் அப்படின்னா காசு கொடுத்தும் வாழ வைக்கலாம், பொருட்களை கொடுத்தும் வாழ வைக்கலாம். என்னுடைய உறுப்பை கொடுத்து வாழ வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதுக்கான தகுதி என்கிட்ட இருந்தால் அதையும் கொடுத்து வாழ வைக்கலாம். இப்ப இந்த மாதிரி உயிரோடு இருக்கும் போது அந்த கிட்னியை மட்டும் கொடுத்து குடும்பத்திலேயோ அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆகி போச்சு, அவங்கள வாழ வைக்கணும்னா ஒரு கிட்னி தேவை, 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நிர்பந்தத்தின் அடிப்படையில் அதை கொடுத்து நாம உதவி செய்து கொள்ளலாம். ரத்தத்தை கொடுக்கலாமா? நேரடியாக ஆதாரம் இல்லை. எதை வச்சு கொடுக்குறோம்? இதை வச்சுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்துக்காக ரத்தத்தை குத்தி வெளியேற்றினாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு. உடல் ஆரோக்கியத்துக்காக ரசூலா தலையில ரத்தத்தை குத்தி வெளியேற்றினாங்க அப்படின்னு வருது. அப்ப ஆரோக்கியத்துக்காக இதை வெளியேற்றலான்னு போது இந்த ரத்தத்தை வைத்து பிறருடைய உயிரை காப்பாற்ற முடியும், ஆபரேஷன் உதவி செய்ய முடியும், பிறருக்கான பிரச்சனைக்கான தீர்வு அமையும் அப்படின்னா நிர்பந்தத்தின் வகையில அந்த ரத்தத்தை அவங்களுக்கு தானம் செய்தால் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தை வாழ வைத்தவர் போலாவார் என்ற இந்த குர்ஆன் வசனத்தையும் இந்த ரத்தத்தை சொல்ல ஆரோக்கியத்துக்காக வெளியேற்றினாங்க அப்படின்ற ஆதாரத்தை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ரத்தத்தை தானம் பண்ணலாம், கிட்னியை உயிரோடு இருக்கும்போது தானம் பண்ணலாம்னு சொல்றோம். இப்ப மரணிச்சுட்டாங்க, மரணிச்சா இப்படி தானம் பண்ணலாமா? அதுக்கும் இதே ஆதாரம் தான். மரணித்த பிறகு நம்முடைய உறுப்புகளை தானம் செய்வதற்கு நேரடியான ஆதாரம் கிடையாது. ஆனால் அந்த உறுப்பின் மூலமாக பிறருடைய உயிரை காப்பாற்றுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரியான கட்டு போனவங்க இருப்பாங்க, இதே கோளாறு உள்ளவங்க இருப்பாங்க, கிட்னி கோளாறு இருப்பாங்க, பித்தப்பை கோளாறு இருப்பாங்க. இது மாதிரி கோளாறுகள்ல இறந்தவருடைய உறுப்பு எடுத்து வச்சால் உயிர் அவங்களுக்கு இருக்கு. ஏதாவது உறுப்பு தான் பிரச்சனை, அந்த உறுப்பை கொண்டு வந்து ஒரு சில மணி நேரத்துல வச்சால் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும் என்றால் இந்த வசனத்தின் அடிப்படையில நம்முடைய உறுப்புகளை தானம் செய்வதில் மார்க்கத்துல எந்த இடத்திலும் தடை இல்லை. ஒரு சில ஹதீசுகளை மக்கள் ஆலிம்சாக்கள் புரிஞ்சு எப்படி சொல்றாங்கன்னா, எந்த நிலையில ஒருவர் மரணிக்கிறாரோ அதே நிலையிலே மறுமையில் எழுப்பப்படுவார் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கு. அப்ப இந்த ஆதாரத்தை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் கண்ணு இல்லாம போயிட்டாருன்னா நாளைக்கு மறுமையில் குருடனா வந்து நிற்பாரு, ஒரு கிட்னி இல்லாம போயிட்டா நாளைக்கு மறுமையில கிட்னி இல்லாம நிற்பாரு, ஒரு இதயம் இல்லாம போயிட்டா நாளைக்கு மறுமையில அந்த மாதிரி நிற்பாருன்னா இது இந்த செய்திக்கு நேரு முரணானது. இது அப்படி ஆகவே ஆகாது. ஏன்னு சொன்னா நாம இந்த உலகத்துல எந்த நிலையிலே மரணிப்போம் அதே நிலையில எழுப்பப்படுவோம் சொன்னா பிளைட்ல போகும்போது வெடிச்சு இறந்து போயிடுறான், பிளைட்ல எரிஞ்சு கரிஞ்சு சாம்பலாகி பிளைட்ல வெடிச்சு எரிஞ்சு போயிடுறாங்க. அப்ப நாளைக்கு மறுமையில அவங்க எப்படி வருவாங்க? எதுவுமே இல்லையே, எந்த பார்ட்ஸுமே இல்லையே, கரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. நாளைக்கு மறுமையில சாம்பலா வருவாங்களா? புரியுறதுக்காக கேட்கல, யாரையும் கோபப்படுறதுக்காக கேட்கல, புரியுறதுக்காக. எப்படி வருவாங்க? அல்லாஹ் ஆகுன்னு ஆயிடும். அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்ன? ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு நுண்ணி அளவுக்கு உள்ள ஒரே ஒரு உறுப்பு தான் அல்லாஹ்வுக்கு போதும். அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல கேட்கிறான், முதல்ல உங்களை படைச்ச நான் மீண்டும் படைக்க எனக்கு சிரமமான்னு கேட்கிறான். முதல்ல உங்களை படைச்சல மீண்டும் உங்களை படைப்பது எனக்கு சிரமமா? உங்கள் விரல் நுனியை கூட நாம் சீராக ஆற்றல் படைச்சவன்.
ஏன் இந்த விரல் நுனி எல்லாம் சொல்றான்? உலகத்துல விரலுடைய நுனி எந்த மனிதனோட ஒப்பிட்டு போகாது. விரல் ரேகை இருக்குல்ல, அது மட்டும்தான் உலகத்துல எந்த மனிதனுக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட ஒப்பிட முடியாத அளவுக்கு உலகத்தில் உள்ள கோடான மக்களுக்கும் ரேகையில் வித்தியாசம். அதெல்லாம் ரேகை சான்று வைக்கிறான். ஆதார் கார்டு ரேகை வைக்கிறான், வெளியே பாரு வெளியே எடுக்கிறான், ரேகை எடுக்கிறான். ஏன்னா ரேகை உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் வித்தியாசமானது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இது வித்தியாசமா படைச்சிருக்கல, இந்த வித்தியாசத்தை கூட, இந்த அறிவியலை கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இந்த வித்தியாசத்தையும் நான் படைக்க ஆற்றலுடையவன். அப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவங்களுடைய முதுகெலும்புடைய கடைசி தண்டு இருக்குல்ல, முதுகுல கடைசி சின்ன குருவால் மாதிரி சொல்றாங்க, குட்டி சின்னதா இருக்குமா வால் மாதிரி, அந்த வால் அழியாது. முதுகு ஸ்பைனல் கார்டுடைய கடைசி எண்டு எட்ஜ் இருக்குல்ல, அதுல இருக்க குட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்ஸ எல்லாம் அழிக்காமலே வச்சிருப்பான். அந்த பார்ட்ஸ் மூலமா நமக்கு மறுமையில என்ன செய்வான், நம்மளை எழுப்புவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதுவெல்லாம் எந்த நிலையில இறந்து போவாரோ அந்த நிலையில எழுப்பப்படுவான்ற அந்த செய்தி இந்த உறுப்பு தானத்துக்கு எந்த வகையிலும் பொருந்தாது. அது முரணான செய்தி. அதை காரணம் வச்சு உறுப்பு தானம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது செய்யலாம் நிர்பந்தமான கட்டங்களில், தேவை ஏற்படும் பட்சத்துல நாம இறந்த பிறகு நம்முடைய உறுப்புகளை பிறருடைய உயிரை வாழ வைப்பதற்காக தானம் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். உயிரோடு இருக்கும் போது தேவை ஏற்படும் பட்சத்துல நமக்கு ஆரோக்கியம் இருந்து மருத்துவடைய ஆலோசனை அடிப்படையில அந்த கிட்னி கொடுத்தா பிறருடைய உயிரை காப்பாற்ற முடியும், ரத்தத்தை கொடுத்தா காப்பாற்ற முடியும்னா தாராளமா செய்யலாம். இதுல நேரடியாக எந்த அனுமதியும் இல்லை, நேரடியாக எந்த தடையும் இல்லை. ஆனா அதே மாதிரி அதுல அது தொடர்பான ரிலேட்டடான ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது ஒரு அறிவுபூர்வமான கேள்வி, மக்களுக்கு தேவையான கேள்வி கூட. என்ன கேட்கறாங்கன்னா, மூளைச்சாவு அடைஞ்சிடறாங்கல்ல, உடம்பெல்லாம் இயங்கும், மூளை வேலை செய்ய அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கணும் அவங்களுக்கு தெரியாது, படுத்தப்பட்டுக்கே கிடப்பாங்க. இந்த நேரங்கள்ல சில பேர் உறுப்பு எடுத்து பண்ணிடுறாங்க. இப்ப இந்த மூளைச்சாவுன்றது ஒரு கிட்டத்தட்ட மரணத்துக்கு நெருக்கமான நிலையில தானே இருக்கிறாங்க. செத்து போனா இப்படி இல்லாம இருப்பாங்களோ அது மாதிரி இவங்க சும்மா கிடக்குறாங்க, நடப்பணமா கிடக்காங்கன்னு அது மாதிரி கிடக்காங்க. அப்ப இந்த நேரங்கள் நம்ம எடுத்து தானம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறாங்க. அது செய்யக்கூடாது. மூளைச்சாவு என்பது எந்த நேரத்துல அவங்களுக்கு சுதாரிப்பு வரும்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ் நான்னா எதுவுமே நடக்கும்ல. அல்லாஹ் குன் என்று சொன்னால் ஆகிவிடும், குன் ஃபயகுன். அல்லாஹ் நான்னா ஆகனா ஆகிருப்போது. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சோதனை கூட வச்சிருக்கலாம் சில காலங்கள்ல. இந்த மாதிரி நீ தூங்கு, இதுதான் உன்னுடைய பாவம் மன்னிப்பு, இதுதான் உன் குடும்பத்துக்கு ஒரு சோதனை, உனக்கு ஒரு சோதனை நல்லா வச்சிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டா. எத்தனை பேர் கோமாவுக்கு போய் மீண்டு இருக்காங்கல்ல, மீண்டு நிலை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஹயாத்து, அவ்வளவுதான், ஆள் க்ளோஸ், நாங்களே மூளைச்சாவு ஆயிட்டாரு, இனிமே திரும்ப மாட்டார் நினைச்சவங்க, ஐசியூல இருந்தவங்க எல்லாம் மீண்டு வந்திருக்கிறான். 2 நாள் 3 நாள்ல, ஒரு 6 மாசத்துல, 1 வருஷத்துல, 4 வருஷத்துல, இப்படி பல நாட்கள்ல மீண்டு வந்தவங்களுடைய வரலாறு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க உறுப்பு எடுத்துட்டாங்கன்னு வைங்க, மீண்டு வர நேரத்துல அவர் போய் இன்னொருத்தர கேட்கற மாதிரி ஆயிடுமே. அவருடைய அனுமதி வேணும்ல. அவரும் எந்த அனுமதியும் கொடுக்கல, அவர் திரும்பி வரமாட்டார்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய உரிமையை நாம் கை வைக்கதா இருந்தா அவரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் தான் முடிவெடுக்கணும். அவர் முடிவெடுக்காத நிலையில இருக்கிறாருன்னு சொன்னா அல்லாஹ் நாடி அவர் மீண்டும் திரும்பி ஒருவேளை நல்ல வழியில வந்துட்டாருன்னா அப்ப நம்ம அவர் கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்லுவோம்? நான் நல்லா அல்லாஹ் நானா திரும்பி வந்துட்டேனே, ஏன் எனக்கு இப்படி மோசடி பண்ணீங்க, எனக்கு கிட்னி இல்லாம ஆக்குனீங்க, எனக்கு பித்தப்பை இல்லாம ஆக்குனீங்க, எனக்கு என் லிவர் இல்லாம ஆக்குனீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அப்ப அதெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆகையினால அதுக்கு நேரடியாக நம்ம எடுக்காம இருக்கிறது தான் சிறப்பு புரியும். அவங்க அதுல எதுவுமே கை அவங்க ஹக்குல உள்ளது, அதுல நம்ம எதுவும் கை அல்லனா இப்ப உடனே வீட்டு நேர்ல வரலாம். உயிரோட உள்ளவங்க எத்தனையோ பேர் கோடான மக்கள் இருக்கிறாங்க, நல்ல நடமாட்டத்தோட இருக்கிறவங்க. மூளைச்சாவு உள்ளவங்கள்ட்ட போய் நம்ம எடுக்கிறது என்பது அது ஒரு நியாயமாக தெரியல. அந்த வகையில் அதை தவிர்த்து கொள்வதுதான் சிறப்பு.